நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா பார்வதி தாயே, தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருக்க போறோமோ தெரியல. எல்லாரும் அடிக்க போறாங்களோன்னு பயமா இருக்கு. இவ்வளவு நேரத்துக்கு நகையெல்லாம் வெளியே வந்திருக்கணுமே. ஓம் நம சிவாய. இவளோட அழிவுக்கான முக்கிய காரணமா இந்த பொண்ணு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இனிமே இவ தப்பிக்க முடியாது. தனக்குத்தானே இவளே கொல்லி வைக்க போறான்னு நினைக்கிறேன். பெரிய தப்பு பண்ணிருக்கிறா. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பெரிய நாடகம். என் மேல இவ்வளவு போய் பழி சுமத்துனதுக்கு அப்புறம் அந்த அம்மனோட நகைகள் இந்த இடத்துல தோன்றி அழலன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. இந்த மொத்த குடும்பத்துக்கும் சுடுகாட்டுல கொண்டு போய் எரிக்க கூட தயங்க மாட்டாங்க. அப்பவே சொன்னேன் நீங்க எல்லாரும் பாத்தீங்களே, இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா எதுவுமே நடக்கல. இந்த பொண்ணு எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்ததான் இந்த மாதிரிலாம் பண்றா. சிவபக்தர்களான எங்க எல்லாரையும் கேவலப்படுத்திட்டா. இப்ப கூட நீங்க எல்லாரும் இந்த பொண்ணோட நடிப்பை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நடிப்பை எல்லாம் நீ நிறுத்திக்கோ. உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்களை இப்படியே நீ ஏமாத்தலாம் நினைக்கிறியா? நாங்கெல்லாம் யாருக்கிட்ட ஏமாற மாட்டோம். சுவாமிஜி மாதிரி ஒரு பெரிய பக்தர் மேல இப்படி பழி சுமத்துறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இங்க பாருங்க, இந்த பொண்ணு நம்ம பக்தியோட நம்பிக்கையோட விளையாடி இருக்கா. இந்த பொண்ணு தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக சுவாமிஜி மாதிரியான ஒரு பெரிய மகான் மேல போய் பழி சுமத்தி இருக்கா. அண்ணி, ஏன் நீங்க தேவலாம இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்காக நம்ம குடும்பத்தை இப்படி மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க? அம்மா பார்வதி, நகைகளை தயவு பண்ணி எங்க கிட்ட கொடுத்து நிறுத்துங்க அண்ணி. நாம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க வழியே கிடையாது. உன் அண்ணி செய்யற வேலையை பாத்தியா சவிதா? யாரு என்னாலும் சரி, இவங்களுக்கு கவலை இல்ல. இங்க பாருங்க சத்யாக்கா, இன்னும் கூட நேரம் இருக்கு. நீங்க சுவாமிஜி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்க. அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். ஆமா ஆமா, இவள சும்மா விடாதீங்க. கல்ல எடுத்தீங்க. இவ மேல செருப்பு எடுத்தீங்க. இவள தொடச்சுங்க. இந்த பொண்ணை தொடச்சுங்க இங்க இருந்து. எல்லாரும் கொஞ்சம் இருங்க. இங்க பாருங்க, மண்ணில எடுத்து என்ன வருதுன்னு. அண்ணி பாருங்க அண்ணி. எல்லாரும் இங்க பாருங்க, நகையெல்லாம் இங்கதான் இருக்கு. பார்வதி அம்மனுக்கு ஜெய் சொல்லுங்க. ஜெய் 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 ஜெய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஜெய். சிவனுக்கு ஜெய் சொல்லுங்க. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. எல்லாமே பார்வதி அம்மன் சிலை மேல இருந்த நகைகள். எல்லாரும் பார்வதி அம்மனோட நகையை பாருங்க. அம்மாவோட நகையை எல்லாரும் வந்து பாருங்க. பார்வதி அம்மனுக்கு ஜெய். ஜெய். நமச்சிவாயனுக்கு ஜெய். ஓம் நமச்சிவாய. ஜெய். ஓம் நமச்சிவாய. பார்வதி அம்மனுக்கு ஓம் நமச்சிவாய. பார்வதி அம்மனுக்கு. ஆமா ஆமா, இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதான். நம்ம எல்லாரும் தான் தப்பு பண்ணிட்டோம். பார்வதி அம்மா இந்த நகைகளை பத்தி அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. இவ தரிசனத்துல எல்லாமே சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான். உன்ன மாதிரி மோசமான ஆளுங்களாலதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கூட கெட்ட பேரு. உன்ன மாதிரி ஒருத்தரை உயிரோட இந்த மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கணும். நகைகள் எல்லாம் உண்மையான நகைகள் இல்ல. இந்த நகைகள் எல்லாம் அந்த அம்மனோட நகைகள் கிடையாது. ஏன்னா பார்வதி அம்மனோட உண்மையான நகைகளை வீட்டுல ஒளிச்சு வைக்க சொன்னதே நான் தான். இதெல்லாம் இந்த ஆள் பண்ணன தப்பை இப்ப இந்த ஆளே இந்த பொய்யான சுவாமிஜி பண்ண தப்ப கூட ஒத்துக்கிட்டாரு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? பார்வதி அம்மனோட நகைகளை இந்த பொய்யான சுவாமிஜி தான் திருடி இருக்காரு. ஆனா இவர் பொய் சொல்லி நம்மள எல்லாம் ஏமாத்தி இருக்கிற மாதிரி இருந்தா இவர் அன்னைக்கு எப்படி அந்த சிவலிங்கத்தை மண்ணில இருந்து வரவழைச்சாரு? அன்னைக்கு நடந்ததை நம்ம எல்லாரும் கண்ணால பார்த்தோம்ல. அது எப்படி நான் சொல்றேன். அன்னைக்கு சிவலிங்கம் தானா தோன்றி எழுந்தது ஒரு அற்புதம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற சயின்ஸை பயன்படுத்தி அவர் பண்ண ஒரு லீலை தான் அது. அன்னைக்கு இந்த சுவாமிஜி ஒரு சின்ன விஷயத்தை பயன்படுத்தி உங்க எல்லாரையும் ஏமாத்தினாரு. என்னம்மா சந்தியா சொல்ற? நீ இவ்ளோ தூரம் செஞ்சு காமிச்சிட்ட. அது அவர் எப்படி பண்ணாருன்னு எங்களுக்கும் சொல்லலாம்ல. அப்பதான் எங்களாலேயே அதை புரிஞ்சுக்க முடியும். அன்னைக்கு தரையில இருந்து அந்த சிவலிங்கம் எப்படி தானா வந்ததுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னைக்கு தரையில இருந்து அந்த சிவலிங்கம் எப்படி தானா வந்ததுமா? ஆமா சந்தியாக்கா, அன்னைக்கு அதை எப்படி எடுத்தீங்கன்னு எங்க எல்லார்கிட்ட இப்பவே சொல்லுங்க. சரி, நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுனால அன்னைக்கு நடந்தது அற்புதம் கிடையாது, ஒரு ஏமாத்து வேலைன்னு இப்ப நான் உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். அம்மா, கண்டிப்பா இது ஏதாவது பெரிய பொருளா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கடலையா? இது சாதாரண சமையல் கடல் அல்ல. அட, இன்ன வரைக்கும் நான் கடலையை ஊற வச்சு சுண்டல் குழம்பெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா இத வச்சு இதெல்லாம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னமா சந்தியா இதெல்லாம்? ஊற வச்ச கடலைய வச்சு எப்படி தரையில இருந்து தானா சிவலிங்கம் வெளியே வந்தது? அத்தை, அந்த இடத்துல சிவலிங்கம் தோன்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி ராத்திரி இந்த சுவாமிஜி அவரோட சீடர்களும் அந்த இடத்துக்கு வந்து தரைய தோண்டி அந்த சிவலிங்கம் இருக்கிற எடையை விட 2 மடங்கு அதிகமான கடலையே அந்த இடத்துல தோண்டி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது எதுவுமே தெரியாத மாதிரி மண்ணை வச்சு அதை சுத்தமா மூடிட்டாங்க. அடுத்த நாள் மக்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல சிவலிங்கம் தோன்றி எழப்போதுன்னு எல்லாரையும் ஏமாத்தினாரு.
இது அந்த சிவபெருமானே கனவுல வந்து சொன்னதாவும் ஏமாத்தினாரு. இவர் அவரோட சுயநலத்துக்காக உங்களோட பக்தி நம்பிக்கை எல்லாத்தையும் வச்சு ஏமாத்தினாரு. இந்த இடத்துல பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சாரு. கடலையை ஊற வச்ச இடத்துல நிறைய தண்ணியை ஊத்தினாரு. அந்த தண்ணினால அந்த கடலை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சது. அந்த கடலை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக பெருசாக அந்த கடலையோட பலத்தினால சிவலிங்கம் தன்னால வெளியே வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி உங்க எல்லார் வீட்டுல நடக்கிறத நீங்களே பாத்திருப்பீங்க. ஒரு பாத்திரத்துல கடலையை ஊற வச்சா அது ஊறினதுக்கு அப்புறம் 2 மடங்கு அதிகமாகிறது நீங்க கண் கூட பாத்திருப்பீங்க. ஆமா, இது நம்ம தினமும் சமையல் பண்றது தானே. இது வரைக்கும் எனக்கு இது புரியவே இல்லை பாருங்களேன். நான் இத சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது பெரிய விஷயமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கு. ஆமா, அந்த சுவாமிஜி எங்க போனாரு? தள்ளு கோமாதா, தள்ளுன்னு சொல்றேன்ல, என் உயிர் ரொம்ப ஆபத்துல இருக்கு. ஐயோ, எந்த பக்கமா போறது? இது வழியிலே நிக்குதே, நான் என்ன பண்றது? என்ன சுவாமிஜி, எங்க ஓட பாக்குறீங்க? இனிமேதான் அபிஷேகம் இருக்கு உங்களுக்கு. உங்க தோல்வியை பகிரங்கமா ஒத்துக்கணும், மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு வேலை இருக்குல்ல. வாங்க வாங்க சுவாமிஜி. அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். அன்னைக்கு நடந்ததெல்லாம் அற்புதமே கிடையாதா? ஊற வச்ச கடலையை பயன்படுத்தி அன்னைக்கு இவன் நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டான். உங்க எல்லார்கிட்டயும் நான் மனசார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த சுவாமிஜி பத்தின உண்மைகளை உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நானும் உங்க எல்லாரும் முன்னாடியே இன்னைக்கு இந்த மாதிரி போய் சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பார்வதி அம்மா என் கனவுலயே வரல, எனக்கு எந்த தரிசனமும் கொடுக்கல. உங்க எல்லார்கிட்டயும் நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த தேங்காய் உடைஞ்சதும் அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தினால இல்ல. சொல்ல போனா அதுவும் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல பண்ற ஒரு சோதனை அது. பொட்டாசியம், அது ஒரு கெமிக்கலோட பேரு. அதை பயன்படுத்தணும்னா ஒரு தேங்காவோ இல்ல எந்த கடினமான பொருட்களையும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால அதை உடைக்க முடியும். எனக்கு நானும் அதே தான் பயன்படுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. அன்னைக்கு பார்வதி அம்மன் கண்ணுல வர கண்ணீரை நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல, அந்த கண்ணீரை வச்சுதான் இவர் என் மாமியார் மேல பழி போட்டாரு. அது எல்லாம் கூட ஒரு பொய்யானதுதான். ஆமா, அன்னைக்கு அந்த பார்வதி அம்மன் கண்ணுல இருந்து வந்த ரத்த கண்ணீர் கூட இந்த ஆள் நம்ம எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக பண்ண வேலை. அன்னைக்கு வந்த பார்வதி அம்மனோட கண்ணுல தண்ணீரையும் சிவப்பு நிறத்தையும் மெழுகோட கலந்து வச்சிருந்தான். 8-10 பேரோட என் மாமியாரையும் ஆரத்தி எடுக்கிறதுக்காக அனுப்பியிருந்தான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல சந்தியா. உன்னோட மாமியார் பார்வதி அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கும் போது மட்டும் எப்படி அவங்க கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வந்தது? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாருமே ஆரத்தி எடுக்கும் போது ஆரத்தி தட்டுல இருக்கிற நெருப்பு ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஆனா அத்தை ஆரத்தி எடுக்க சொன்னப்போ சுவாமிஜியோட சீடர்கள் அதுல அதிகமா கற்பூரத்தை போட்டுட்டாங்க. அதனால அந்த தட்டுல இருக்கிற நெருப்பு அதிகமா எரிய ஆரம்பிச்சது. என் மாமியார் ஆரத்தி எடுக்கும் போது அந்த நெருப்பு அம்மனோட கண்ணுக்கு ரொம்ப நெருக்கமா தான் இருந்தது. அதனால உங்க கண்ணுல வச்சிருந்த அந்த மெழுகு தன்னால கரைய ஆரம்பிச்சது. அதுல சிவப்பு நிறம் கலந்திருந்ததால அது ரத்த கண்ணீர் மாதிரி தெரிஞ்சது. அத நீங்க எல்லாருமே சாமி விட்ட ரத்த கண்ணீரை நினைச்சு ஏமாந்துட்டீங்க. கற்பூரத்தை போட்டு நீ நான் எதுவும் பண்ணலக்கா, எல்லாம் சுவாமி தாக்கா போட சொன்னாரு. நான் என்னக்கா பண்ணுவேன்? சந்தியாக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? இவ்ளோ பெரிய பெரிய விஷயத்துல சொல்லி நீங்க எங்க எல்லாரோட கண்ணையும் திறந்துட்டீங்க. உண்மையிலேயே எனக்கு இது பத்தில எதுவும் தெரியாது. அந்த அம்மன் தான் உங்க கனவுல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரிய வந்தது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, அந்த பார்வதி அம்மன் எனக்கு எந்த தரிசனத்தையும் கொடுக்கல. அதனால நியாயம் நேர்மையை நம்பினதால கடவுள் எனக்கு எந்த சோதனையும் கொடுக்கல. அன்னைக்கு எங்க காலேஜ்ல இந்த சிவலிங்கம் தோன்றி எழுந்துச்சு இல்லையா? அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நானும் இவரும் சேர்ந்து எங்க காலேஜ்ல நிறைய கடல்ல கிடக்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்காரங்க அந்த இடத்துல டெலிபோன் சரி பண்ண வந்தப்போ அவங்க அந்த இடத்த தோண்டிட்டு இருக்கும்போது தெரியாம கொஞ்சம் மண் இவரோட பாக்கெட்ல விழுந்தது. அந்த மண்ல எனக்கு ஒரு ருத்ராட்சம் கிடைச்சது. சரியா அந்த நேரத்துல தான் இவரு அந்த சுவாமிஜியோட படத்தை வாங்கிட்டு வந்தார். அந்த படத்துல இவரை நான் நல்லா கவனிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இவர் கையில இருந்த மாலையில ஒரு ருத்ராட்சத்தை காணுங்கிறத நான் நல்லா கவனிச்சேன். அதுக்கப்புறம் பிராண்டன் கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிய வந்தது, இந்த சவுகார்பேட்ல இந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் மால் கட்ட போறாங்களா. அந்த கான்ட்ராக்ட்ல மூணாவதா இருந்த பேர் கோவிந்தலால். யாருக்கு அந்த கோவிந்தலால்? இதோ இந்த சுவாமிஜி தான் அந்த கோவிந்தலால். கோவிந்தலால் ஆமா, இவன் தான் கோவிந்தலால். கடவுளோட பேரை சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்தி உங்க பக்தியோடையும் உங்க உணர்வுகளோட விளையாடி இந்த இடத்துல ஒரு ஷாப்பிங் மால் கட்ட போற கோவிந்தலால் இவர்தான். இந்த இடத்துல ஷாப்பிங் மால் கட்டுறதுக்காக தான் இந்த சுவாமிஜி ஏமாத்தி இப்படி பண்ணாரு. அதுக்கப்புறமா இந்த கோவிந்தலால் முதல் முறையா பிள்ளையார் தெருவுக்கு வந்தப்போ எங்களோட வீட்டுக்கு வந்தா. அங்க இவனோட பேர்ல இருக்கிற ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்த அந்த சமயத்துல நான் கூப்பிட்டப்போ, கோவிந்த் அதுக்கப்புறம் நானும் இவரும் பிராண்டன் கிட்ட வீடியோ சாட் பண்ண சொல்லி இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டோம். இந்த சுவாமிஜியோட குரல்ல முதல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த சுவாமிஜி எங்க இருக்காரு? இந்த சுவாமிஜி ஏமாத்துறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஷாப்பிங் மால் கட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருந்தேன். இந்த விஷயத்துக்காக எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்ங்கிறதுக்காக இந்த சுவாமிஜி என் குடும்பத்தை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சான். கடவுளோட கோபம் அது இதுன்னு சொல்லி எங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ணான். அதுக்கப்புறம் எங்க வீட்ல ஏதாவது சின்னதா ஒரு தவறு நடந்தாலும் அதுக்கப்புறம் அது எல்லாமே இந்த சுவாமிஜியோட கோபம், சாமியோட சாபம்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுல கூட மனசாந்தி அடையாத இவன் வேணும்னே அந்த அம்மனோட நகைகள் எல்லாத்தையும் திருடி இவனே பொய்யான பழியே மாமியார் மேல வீணா சுமத்தினான். ஆனா அந்த கடவுள் கோமாதா ரூபத்துல அங்க வரட்டில அந்த நகைகள் இருக்கிற விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினாரு. சரியா அந்த நேரத்துல இவரோட கடையில ஊற வச்சிருந்த கடலை டப்பா சரியா அந்த வரட்டி மேல விழுந்தது. அதுக்கப்புறமா தான் எல்லா விஷயங்களும் எனக்கு புரிஞ்சது. இந்த சிவலிங்கம் எப்படி தோன்றி எழுந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் கூட தெரியும்ல. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நாம சும்மாவே விடக்கூடாது. இவனை போய் நம்ம கடவுள் நம்பணுமே. இவன் என்னடானா நம்ம நம்பிக்கைய, நம்ம பக்திய எல்லாத்தையும் ஏமாத்திட்டான். இன்னைக்கு மட்டும் நம்ம சுவாமிஜிக்கு சப்போர்ட் பண்ணோம்னா இந்த கூட்டத்தில் இருக்கவங்க சுவாமிஜியை மட்டும் இல்லை நம்மளையும் கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கிளம்புங்க, அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் இங்க இருந்து. அவனை விடு சூர்யா.